பிரபல நடிகரின் மகனான தனுஷ் அவர்களினுடைய திருமணம் சமீபத்தில் நடைபெற்றது நம்ம எல்லோருக்குமே தெரியும். ஆனால் இப்போ புதுமண தம்பதிகளை அமெரிக்கா அவர்களினுடைய சட்டம் மறுத்திருக்கு. அதற்காக நெப்போலியன் அவர்கள் அதிரடியாக ஒரு முடிவு எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. அது என்னென்ன வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தனுஷ் அக்ஷயா திருமணம் 6 மாதங்களுக்கு பின்னர் மீண்டும் நடக்கும் அப்படின்னு நெப்போலியன் அவர்கள் சொல்லியிருக்காரு. தமிழ் சினிமாவில் ஒரு காலத்தில் பிரபலமாக இருந்த நடிகர் தான் நெப்போலியன். இவர் ஜெயசுதா என்பவரை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. இவர்களுக்கு தனுஷ், குணால்னு 2 மகன்கள் இருக்காங்க. இவர்களில் மூத்த மகன் தனுஷுக்கு சிறு வயதிலேயே தசை சிதைவு நோயால் பாதிக்கப்பட்டிருந்தார். இதை தொடர்ந்து மகன் சிகிச்சைக்காக இந்தியா விட்டு நெப்போலியன் குடும்பத்துடன் அமெரிக்காவுக்கு போனார். அங்கேயே குடிபெயர்ந்துட்டார். இப்போ ஐடி தொழில், விவசாயம்னு மிகப்பெரிய அளவில் தன்னுடைய குடும்பத்தை செட்டில் ஆக்கிட்டார். இந்த நிலையில் தனுஷுக்கு மருத்துவர்களினுடைய ஆலோசனையின்படி திருமணம் செய்ய நெப்போலியன் முடிவு செய்தார். அப்போது தான் ஜெயசுதாவின் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அக்ஷயா குடும்பத்தினர் அறிமுகமாகியிருக்காங்க. ஜப்பானில் திருமணம் செஞ்சது ஏன் அப்படின்னு பலரும் கேட்டாங்க. இரு குடும்பத்தினரும் பேசி கடந்த 7ஆம் தேதி தனுஷ் அக்ஷயா தம்பதிகளுக்கு ஜப்பானில் திருமணம் செய்து வச்சுருக்காங்க. திருமணத்தில் ராதிகா, சரத்குமார், குஷ்பு, மீனா, சுஹாசினி, கலா மாஸ்டர், கார்த்திக் குடும்பத்தினர்னு பலர் கலந்துக்கிட்டு இருக்காங்க. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இருவருக்கும் உடல் சரியாக இருந்து குடும்பம் நடத்தும் அளவுக்கு இருந்தால் மட்டும்தான் திருமணம் நடத்தணும் அப்படின்னு அனுமதி கிடைக்குமா. இதனால் மகன் திருமணத்தை ஜப்பானின் நெப்போலியன் அவர்கள் நடத்தி வச்சார். அதே போல் 6 மாதங்களுக்கு பின்னாடி மீண்டும் திருமணம் பார்த்திங்கன்னா சுமார் 150 கோடி செலவில் எடுக்கப்பட்ட இந்த திருமணத்திற்கு பலரும் எதிர்ப்பு தெரிவித்து வந்துட்டு இருந்தாங்க. இந்த நிலையில் இப்போ திருமணம் முடிந்தாலும் ஜப்பானிலேயே 6 மாதங்களுக்கு இருவரும் தங்குவார்கள் அப்படின்னு அடுத்து வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் அமெரிக்காவுக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஜப்பானினுடைய சட்ட திருத்தங்கள் பார்த்தோன்னா அமெரிக்காவுக்கு பொருந்தாது அப்படின்றதுனால அந்த நாட்டு முறைப்படி தனுஷ் அக்ஷயாவுக்கு 6 மாதங்கள் கழித்து மீண்டும் திருமணம் செய்வாங்க. இப்போ நெப்போலியன் அவர்கள் இந்த விஷயத்தை பார்த்திங்கன்னா சமூக வலைதளங்களில் சொல்லியிருக்கிறாரு. அதோட இப்போ ஏன் அந்த மாதிரியான சட்டம் இப்படி அவர்களை ஏற்றுக்கொள்ளாமல் விட்டுருச்சு அப்படின்னு பலருமே பலவிதமான விமர்சனங்களை முன் வச்சு வந்துட்டுருக்காங்க. எத்தனையோ விஷயங்கள் வெளியானாலும் கூட ஒரு சில நேரங்களில் சில விஷயங்களை நம்மளால் தடுக்க முடியாது அப்படின்றதான் உண்மையாக இங்கே பார்த்திங்கன்னா பார்க்கப்படுது. அதையும் தாண்டி உடல் அமைப்பை வச்சு யாருமே நம்ம கேலியோ ஏளனமோ செய்யவே கூடாது. கடவுள் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நிச்சயமாக எல்லா திறமைகளையும் கொடுத்துருப்பாரு அப்படின்றதுல எந்த விதமான மரபும் கிடையாது. இங்கே அப்படி தான் தனுஷ் அவர்களே எதிர்மறையான கமெண்ட்களை எத்தனையோ பேர் போட்டிருக்கீங்க. ஆனால் அதெல்லாம் நான் பாசிட்டிவாக எடுத்து வாழ்ந்து காட்டுவேன் அப்படின்னு சவாலும் விட்டுருந்தார். அந்த வீடியோ மிகப்பெரிய அளவில் ரசிகர்களே வரவேற்பை பெற்றிருந்தது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் சொல்லுங்கள்.